தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. ஏய் சரோஜா, என்னத்துக்கு கத்துறிய? வாடி இங்க. என் மானமே போய்கிட்டு இருக்கு. அவங்க கொஞ்சம் சாணி அள்ளிக்கிட்டு இருக்கா. அதை எடுத்து மூஞ்சிலே அப்பிப்படுவேன். வாடி. ஐயா கைய கழுவிட்டு வராங்கல்ல, அப்படி என்ன அவசரமா? அவசரமா இருக்க கோபத்துல நாலு அப்பா அப்பிப்படுவேன். யோ, உன்கிட்ட பல வாட்டி சொல்லிருக்கேன், என்னன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு கத்தாதன்னு. என்ன விஷயம்னு சொன்னாதானே தெரியும். நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருந்தா எனக்கு என்னையா புரியும்? ஏய், உன் தம்பிக்கார எங்கடி? அதுவா? ஆமா, நீங்க எதுக்கு இப்ப அவனை தேடுறிய? கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லிடி. உன் தம்பிக்கார எங்க? அவனை மட்டும் கேக்குறியல, உங்க புள்ள எங்கன்னு கேளுங்க. யாரு ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கே, ஒழுங்கா சொல்லிவிடு. அவனும் நம்ம புள்ள அள்ளியும் தான் வெளியே போயிருக்குதுங்க. யாரு? உன் தம்பிக்காரனும் நம்ம புள்ள அள்ளியும் வெளியே போயிருக்குது. இந்த சந்தோஷத்துலதான் போய் சாணி உருட்டிக்கிட்டு இருக்கியா? அதே உருட்டிக்கிட்டு உட்காந்துரு. உன்னைய நல்லா ஏமாத்திட்டு அந்த குழலி கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காண்டி உன் தம்பி. யோ, கிறுக்கு நாட்ட பேசாத. நான் தான் அதுக்கு 2த்தையும் கிளப்பி அனுப்பி விட்டேன். எனக்கு தெரியாதா? இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 சோடி போட்டுட்டு வருங்க பாரு. அப்ப நீ கொண்டு போய் மூஞ்சி எங்க வச்சுக்கிறேன்னு பாக்குறேன். அப்ப தெரியும்ல, நான் முக்கி வச்ச சாணி தண்ணி எடுத்துட்டு வந்து மூஞ்சிலே ஊத்துறேன். ஒட்டிச்சு பொல்லக்கில எல்லாம் உடச்சிருவேன். அப்ப நேர்ல பார்த்த நான் என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேனா? அவனும் அந்த குழலியும் சைக்கிள்ல சோடி போட்டு போனதை நான் பார்த்துன்னு சொல்றேன். கிறுக்கி ஆட்டு பேசிக்கிட்டு இருக்கா. யோ பாரியா, உன் நொந்த கண்ணை வச்சுக்கிட்டு நல்லா பாரு அங்க வர்றது யாருன்னு. சோடி பொருத்தம் எம்பிட்டு அழகா இருக்குது. அல்லே தமிழே, வாங்க வாங்க. மா, அப்பா. அல்லி, நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டியா கண்ணு? நல்லா கும்பிட்டுக்கிட்டேம்மா. என்ன கும்பிட்டுக்கிட்ட? 10ஆவதுல நல்ல மார்க் எடுக்கணும், 11, 12ல நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், பிறகு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைச்சு நல்லபடியா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏண்டி, உனக்கு என்னத்துக்கு கோயிலுக்கு அனுப்ப வச்சு என்ன வேண்ட சொன்னா நீ என்னடி வேண்டிக்கிட்டு வந்திருக்கிறவ? அம்மா, நான் அதை மட்டும் தான் வேண்டுனேன்னு நினைச்சியா? நீ தான் சொன்னல கல்யாணத்துக்கு அப்புறம் நீ படிக்கலான்னு, அதனால நல்லபடியா எனக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேம்மா. இது என் புள்ள. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ படித்தா யாரு வேணான்னு சொல்ல போறா? ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிக்க என்ன? தமிழ் பிறவு நீ என்ன வேண்டிக்கிட்டியா? நானும் அதே தாங்க வேண்டிக்கிட்டேன். நல்லபடியா 10ஆவதுல மார்க் வாங்கணும், நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும்னு. ஐயோ அத்தான் சொத்தப்பறியே, அது நான் பேச வேண்டிய டயலாக். நான் பேசிட்டேன், இப்ப அம்மா உன்கிட்ட கேக்குது. ஐயோ, அள்ளி குழம்பிருச்சுமா. இரு, இப்ப சமாளிக்கிறேன். அது வந்துக்கா, அது ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அள்ளிய படிக்க வைக்கிறதா சொல்லியிருந்தேன். அதான் நல்ல மார்க் வாங்கணும், நல்லபடியா படிக்கணும்னு வேண்டி இருந்தேன்னு சொல்ல வந்தேன். ஆமாமா. எப்படியோ பிள்ளைங்க நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். சரி, உள்ள போங்க. கோயிலுக்கு போயிட்டு நேரா சாமி ரூமுக்கு தான் போகணும். அங்க போய் பூஜை தட்டெல்லாம் வச்சு மறுபடியும் சாமி கும்பிட்டுக்கங்க. சரிம்மா. தமிழ், நீ உள்ள போப்பா. சரிக்கா. நான் சாணி எல்லாம் கரைச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அந்த மனுஷன் கூப்பிட்டு உசுர வாங்குறாப்ல. உண்மை என்னன்னு தெரியாம. சரி, நீங்க 2 பேரும் போங்க, நான் கையெல்லாம் நல்லா சுத்தமா கழுவிட்டு வரேன். அப்பா, என்னப்பா ஒரு மாதிரியாவே பாக்குறிய? நீங்களும் ஒரு மாதிரியா தான் சுத்துறீங்க, அதான் பார்த்தேன். அப்பா, என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. எனக்கும் ஒன்னும் புரியலையே. நீங்க 2 பேரும் மட்டும்தான் கோயிலுக்கு போனீங்களா, இல்ல வேற யாராவது கூட வந்தாளா? அப்பா, வேற யாரு கூட வருவா? நானும் அத்தானும் தான் போனோம். ஓஹோ, கண்டுபிடிக்கிறேன். யார் யாரு கோயிலுக்கு போனீங்க, யார் யாரு எங்க போய் சுத்துனீங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் இருக்குல்ல உங்களுக்கு. போங்க, உள்ள போங்க. சரிங்கப்பா. அத்தா, மாற்றத்துக்குள்ள வா, ஓடிடலாம். வீரா, எப்படியோ 6000 ரூபாய் முன்பணம் செலுத்தியாச்சு. இப்பதான் எனக்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்குது. உன்னோட கனவை நிறைவேற்ற போறேல. நீதி பணத்தை எப்படியாவது நாளைக்கு செலுத்திடணும் வீரா. திங்கக்கிழமை உன காலேஜுக்கு வர சொல்லிருக்காங்கல்ல. யாரு, என்னைக்குமே நீ பீஸே கட்டலன்னு சொல்லி உன்னை கிளாஸ் விட்டெல்லாம் வெளியே அனுப்பக்கூடாது. அந்த அளவுக்கு நான் வச்சுக்கிடவும் மாட்டேன். ஐயோ மாமா, நான் இன்னும் காலேஜுக்கே போய் சேரல. அதான் ஃபீஸ் கட்டியாச்சுல, அடுத்த ஃபீஸ் அதுக்கு அடுத்த வருஷம் தான். அது வரைக்கும் நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா மாமா. யாரு, மறுபடியும் ஆரம்பிச்ச? ஐயோ, அது இல்ல மாமா. எனக்கு காலையில 9 மணிக்கு காலேஜ்னா எனக்கு 8 மணிக்கெல்லாம் பஸ் இங்க வந்துரும். ஆமா. பிறகு சாயங்காலம் 5 மணிக்கு தானே காலேஜ் விடும். நான் வீட்டுக்கு வரதுக்கே 6 மணி ஆயிடும். ஆனா நீங்க வயல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு 4 மணிக்கெல்லாம் வந்துருவீங்களே. ஆமா வீரா. நீங்க தனியா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்போதும் வீட்டுக்குள்ள நீங்க வரும்போது நான் இருக்கணும்னு சொல்லுவீல. வெளிய கடைக்கு போனா கூட திட்டுவிய. ஏன் கண்ணுக்கு நீ வீட்டுல போய் பேசிக்கிட்டு இருந்தா கூட திட்டுவிய. ஆமா வீரா, மத்த நேரத்துல நீ எங்க வேணா போய்க்கலாம்.
ஆனா நான் வீட்டுக்குள்ள வரும்போது நீ இருந்தடா எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தான் சொல்லுவேன். ஆமா, இப்ப என்னத்துக்கு அந்த பேச்ச பேசிக்கிட்டு இருக்கிறவ? அதான் நான் காலேஜுக்கு போயிட்டு 6 மணிக்கு தானே வருவேன். நீங்க 4 மணிக்கு வந்துருவியல. நான் இல்லனா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஏ, இது படிப்பு வீரா. இது உன்னோட ஆசை, உன்னோட கனவு. அதை நீ ஜெயிக்கணும்னா எதையாவது ஒரு விஷயத்த விட்டு கொடுத்து தானே போகணும். அதுவும் இல்லாம இது என்ன சொல்றது, சும்மா உன் மேல வச்சிருக்கிற காதல்னு வச்சுக்கோயேன். அதுக்காக நான் உள்ள வரும்போது நீ வீட்டுல இருக்கணும்னு நினைப்பேன். இப்ப நீ படிக்க போறப்பவையும் அதே மாதிரி நினைச்சிட்டு இருக்க முடியுமா? ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்குதுல, அத நான் வீட்டுக்குள்ள வரும்போதே நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி மாட்டிக்கிறேன். அப்ப அந்த போட்டோவை பார்க்கும்போது உன்னைய பார்த்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். என்ன சொல்ற, சரிதானே? என்ன, நான் வீட்டுக்குள்ள வரும்போது தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். அதை குடிச்ச உடனே போய் குளிச்சுட்டு வர சொல்லுவேன். துணிமணி எல்லாம் ஏற்கனவே எனக்கு பாத்ரூம்ல எடுத்து வச்சிருப்பேன். சுடுதண்ணி எல்லாம் கூட போட்டு வச்சிருப்பேன். அதுதான் கொஞ்சம் இல்லாம இருக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். என் வீரா எனக்காக என்னென்னமோ பண்ணுது. வீராக்காக நான் இதை பண்ண மாட்டேனா? நீங்க சொல்லி போடுறீங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி வரணும் வீரா. நல்ல வீரமான பேரை வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா எப்படி? இங்க 2 வருஷம் பிஎட்ட முடிச்சுடு. அப்புறம் நம்மளே நல்ல அழகா ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி விட்டுருவோம். நம்மளுக்கு தான் குழந்தை இல்ல, அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர குழந்தைகள் எல்லாம் நம்ம குழந்தைங்கள பாத்துக்கிடுவோம். நீ அதுங்களுக்கு நல்லா சொல்லித்தா, நான் அதுங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன். என்ன சொல்ற? மாமா, ஆசைப்படலாம், ஆனா இது ரொம்ப பேராசையால இருக்கு. பள்ளிக்கூட கற்ற அளவுக்குலாம் நம்ம கிட்ட காசு பணம் இருக்காதே மாமா. ஐயய்யய்ய, எப்ப பாரு காசு பணம் காசு பணம். இருக்காது 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 வீரா. மனசும் உடம்பும் நல்லா இருக்கிற வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருக்கணும் வீரா. இப்ப வரைக்கும் எதுக்கோ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். தினமும் தோட்ட தின்னுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இது மட்டும்தான் நம்மளோட வேலையா இருந்தது. ஆனா நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சு அந்த லட்சியத்தை நோக்கி ஓடுறோம்னு வச்சுக்கோயேன், அப்ப நம்ம இன்னும் அதிகமா உழைப்போம் வீரா. நீ காலேஜுக்கு போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. உழைச்சு சம்பாதிக்கிற வேலையை நான் பாத்துக்கிட்டேன். நீங்க பேசுறத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாமா. பேசுறத கேட்கும் போதே உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பண்றதுல பாத்தேன்னு வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த மாமனோட ஆட்டத்தை இனிமேதான் நீ பார்க்கவே போற. சரி மாமா. சரி வா, ஒரு குளியல போட்டுட்டு நான் போய் முத்துவ பார்க்க போறேன். இந்த மாட்டு வண்டி விஷயமா இதை பேசிட்டு இருந்தால காலையில நம்ம போகும்போது, அது என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். ஆமா மாமா, நானும் வரேன். கண்ணுக்கு நீ அவ பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நானும் அவகிட்ட பேசணும். சரி வா, நம்ம 2 பேருமே போலாம். என்னாச்சு மாமா? போங்க. வீரா, ஊடு பூட்டி கிடக்குது. குழலி எங்க போச்சு? ஒருவேளை உனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணுக்கு நீ அட்ட போய் இருன்னு சொன்னமே, ஒருவேளை அவகிட்ட போயிட்டாலோ? இருக்கலாம் இருக்கலாம், அங்க கூட போயிருக்கோம் அந்த புள்ள. ஏன் வீரா, கேட்கணும்னு நினைச்சேன். இந்த குழலி புள்ள இந்த கல்யாண விஷயமா வேற எதுவும் சொன்னுச்சா? இல்ல மாமா, ஆனா அவ மனசு முழுக்க தமிழ் தான் இருக்காப்ல. கட்டுனா அவரைதான் கட்டணும்னு ஒத்த கால நிக்குது. ஆனா அது எப்படி சாத்தியமாகும் தான் எனக்கு புரியல மாமா. அந்த பயல கட்டலனா எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லுது. அப்படியா? அப்ப கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாம நம்ம வீட்லயே கிடக்கட்டும். மாமா. மாமானா நான் என்னத்த பண்றது? அந்த குமார் பையன்ட்ட போய் கையேந்தி நிக்க சொல்றியா? மாப்பிள்ளை பிச்சை போடுங்கன்னு. இங்க வீரா, அந்த புள்ள என் தங்கச்சி தான். நம்ம தான் அதுக்கெல்லாம் பார்த்து பண்ணணும். அதுக்கு பிடிச்ச பையல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை தான். ஆனா இது இப்ப நடக்கிற விஷயம் கிடையாது. ரொம்ப நாளாவே நம்மளுக்கும் அந்த வீட்டுக்கும் பெரிய சண்டை போயிட்டு இருக்குது. இன்னமும் அந்த ஆளு எங்க பார்த்தாலும் என்ன முறைச்சுக்கிட்டே தான் போறான். அன்னைக்கு கூட இந்த பிள்ளைய கேவலமா பேசினானு நெஞ்சில எட்டி மிதிச்சுட்டு வந்தவன் நானு. எனக்கும் அந்த ஆளை பார்த்தா பத்துக்கிட்டு வருது. அந்த ஆளும் குழலி எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கிறப்ப எப்படி 2 வீடும் சம்மதம் பண்ணி இதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குதுங்கன்னு எனக்கு புரியல. சரி மாமா, கேருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இப்பதானே வந்தோம், குழலி கிட்ட இத பத்தி பேசுவோம். இல்லனா அந்த பையன் தமிழ் இருக்காப்ல, அவரை கூட வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு நாள் பேசுவோம். கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க மாமா, பாத்துக்கிடுவோம். சரி, அந்த பிள்ளை எங்கன்னு போய் தேடுவோம் வா. வாங்க மாமா. மாமா, குழலி வந்துருச்சு. அண்ணே. குழலி, எங்கல போன? அண்ணே, தண்ணி வந்துச்சுனே, அதான் பிடிக்கிறதுக்கு போனேன். ஓ, தண்ணி புடிச்சிட்டீங்களா? பிடிச்சிட்டேனே. யாருக்கு தண்ணி? நம்மளுக்கு குடிக்க பிடிச்சீங்களா இல்ல கையில பூ வச்சிருக்கீங்களே அந்த பூக்கு தெளிக்க பிடிச்சீங்களா? மாட்டிக்கிட்டா. ஐயோ அண்ணே, மறந்துட்டேனே. தண்ணி எல்லாம் புடிச்சு நிறைச்சு வச்சுட்டு கோயிலுக்கு போயிருந்தேனே. நான் தண்ணி பிடிச்ச நினைப்பிலே சொல்லிட்டேன். ஓஹோ. ஆமாண்ணே. சரி, சாவியை கொடு, நான் உள்ள போய் குளிச்சுட்டு முத்துவ போய் பார்க்கணும். சாவி கூரைக்கு அடியில தானே வச்சுட்டு போனேன். இல்ல, எனக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்கன்னா எடுத்து திறந்துப்பீங்கன்னு தான் கூரைக்கு அடியில வச்சுட்டு போனேன். நல்ல விவரமா தான் பிளான் போட்டுருக்கிறிய. என்னண்ணே? இல்ல, நல்ல விவரமா தான் சாவி எல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறேன்னு சொன்னேன். ஆமாண்ணே, வெளியே போயிட்டு வந்திருப்பீங்க, கால் கடக்கு நிக்க கூடாதுல, அதான். சரிங்க சரிங்க, நம்பிட்டேனுங்க. ஏய் ஜில்லு. மதனி, காலேஜுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன சொன்னாக? அது இருக்கட்டும், நீ எங்கடி போன? மதனி, கோயிலுக்கு தான் போனேன்.
கெரு, உங்க அண்ணனை ஏமாத்துற மாதிரிலாம் என்ன ஏமாத்திடலாம் நினைச்சுப்படாத. நீ எங்க போன, யாரு கூட போனலாம் எனக்கு தெரியும். மதனி, தமிழ் கூட தான் போனேன். ஆனா கோயிலுக்கு தான் போனேன். சத்தியமா? சத்தியமா மதனி. ஏண்டி, காதலிக்கிறவங்க 2 பேரும் கோயிலுக்கா போவீங்க? யார ஏமாத்த பாக்குற? ஐயோ மதனி, ஏன் நம்ப மாட்டிய? தமிழ் என்ன கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போச்சு. வீட்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அது கூட வீட்டுக்கு வந்துரும்னு பயந்துட்டேன் மதனி. ஆனா தமிழ் என்ன தெரியுமா சொன்னுச்சு? நான் வீட்டுக்குள்ள வரதுல எனக்கு பிரச்சனை இல்ல, நாளை பின்ன ஊரு உன்னதான் தப்பா பேசும், பையனை என்ன விட்டுரும், ஆனா உன்னைய தப்பா பேசும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்னு சொன்னுச்சு. வெளியே போலான்னு கூப்பிட்டுச்சு. நான் கூட சினிமாக்கு, பார்க்குக்கு இது மாதிரி கூட்டிட்டு போகுதுன்னு நினைச்சேன். ஆனா அப்பயும் கோயிலுக்கு தான் மதனி கூட்டிட்டு போச்சு. சாமி கும்பிட்டு 2 பேரும் மனசு விட்டு ரொம்ப நேரம் பேசணும். மனசு ரொம்ப நிறைவா இருக்கு மதனி. ஜில்லு, நீ சொல்ல சொல்ல அந்த பையன் மேல எனக்கு மரியாதை ஏறிக்கிட்டே போகுது. ஆனா எப்படி உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுன்னு எனக்கு புரியவே இல்ல. அதேதான் மதனி, எனக்கும் கஷ்டமா இருக்கு. நானும் தமிழ் கிட்ட அதுதான் கேட்டேன், நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமான்னு. ஆனா அது என்ன வார்த்தை தெரியுமா சொன்னுச்சு? நம்ம 2 பேரும் ஓடி போனா மட்டும் சந்தோஷமா இருந்துருவோம்னு நினைக்கிறியா? உங்க அண்ணன் உங்க மதனிலாம் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க, என் மேல ரொம்ப வெறுப்பா இருப்பாங்கன்னு சொன்னுச்சு. அவங்கள கஷ்டப்படுத்திட்டு உன்னால என் கூட வந்து வாழ்ந்துட முடியுமா, இல்ல நம்ம தான் நிம்மதியா சந்தோஷமா இருந்துருவோமான்னு கேட்டுடுச்சு. அது கேட்டதுல இருந்து எனக்கு மனசே ஒப்பல மதனி. இது மாதிரி ஒரு நல்ல பையனை விட்டுப்பட்டு வேற யாருக்காவது நான் கல்யாணம் பண்ண முடியுமா சொல்லுங்க? இல்ல எனக்கு மனசுதான் வருமா? அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என்ன பாத்துறணும், அவ்வளவுதான். மத்த எதுக்குமே தப்பாலாம் ஆசைப்பட்டதில்ல மதனி தமிழ். யாருக்குள்ளலி, இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒத்த வார்த்தை அந்த புள்ள சொன்னுச்சுல, அதுக்காகவாது உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். உங்க அண்ணன் கிட்ட நான் பேசுறேன் குழலி. இப்படியாவது பேசுங்க மதனி, எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்பேன் மதனி. நீ மட்டும் இல்லம்மா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாங்களும் சந்தோஷமா இருப்போம். நான் எப்படியாவது உங்களை சேர்த்து வைக்கிறேன். சரிங்க மதனி. சரி, உங்க அண்ணனுக்கு சந்தேகம் வந்துரும், நீ உள்ள போ. உங்க அண்ணன் கிட்ட நான் பேசுறேன். ஏ பொன்னி, என்னல என்னமா அப்பையில இருந்து பல்ல காமிச்சுக்கிட்டே இருக்கிறவ? என்ன ஒரே சந்தோஷமா இருக்க? உனக்கு கூத்தே தெரியாதா? எங்க ஆத்தா குட்டிக்கும் அந்த பச்சைக்கிளி ஆத்தாக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன்டி. பனிஷ்மெண்டா? என்னத்துக்கு? அது ஆத்தா என்கிட்ட மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சுச்சு, அதனால அதுங்க 2த்துக்கும் பாவாடை சட்டையை போட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன். எந்த இடத்துக்கு எங்க போனாலும் இந்த பாவாடை சட்டையோட தான் நீங்க 2 பேரும் போகணும்னு சொல்லிவிட்டேன். ஐயோ, ஆமா அதான் பனிஷ்மெண்ட். இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு வேற போயிருக்குதுங்க. என்ன ஆச்சுங்க ஒன்றும் புரியல. அதை நினைச்சதுல இருந்து சிரிப்பா வருதுடி. பாவாடை சட்டையோட 100 நாள் வேலைக்கா? அடி, அவங்க 2 பேருக்கும் நீ பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியலடி, பாக்குற மக்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. அட ஆமால, ஆத்தா குட்டியும் பச்சைக்கிளி ஆத்தாவும் பாவாடை சட்டையில பாக்குறது நம்ம ஊர் மக்களும் நம்ம ஏசிசி சேனலை போன்ல பாத்துக்கிட்டு இருக்க மக்களும் தானே. ஐயோ, அப்ப நான் பனிஷ்மெண்ட் ஆத்தா குட்டிக்கும் பச்சைக்கிளி ஆத்தாக்கும் கொடுக்கலையா, மக்களுக்கு தான் கொடுத்திருக்கேனா? நீ சொல்றத பார்த்தா அப்படிதாண்டி இருக்குது. ஐயோ, அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்காம விட்டுப்பட்டனே. ஏய், ஏன்ல வருத்தப்படுற? ஒரு வாரத்துக்கு அந்த கண்கொள்ளா காட்சியை தான் நீ பார்க்க போற. எது நீ சொன்ன பனிஷ்மெண்ட்? ஒரு வாரத்துக்கா? பிறகு ஒரு நாளைக்கு கொடுத்தா அதுங்க ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்குங்க, அதான் ஒரு வாரத்துக்கு கொடுத்திருக்கேன். ஒரு வாரம் ஏதாவது சிச்சுவேஷன் வரலனாலும் அந்த சிச்சுவேஷனை நானாவே உருவாக்க போறல. ஐயோ, செம்ம ஜாலியா இருக்குமே. ஏய், நானும் வரல, எல்லா சிச்சுவேஷனுக்கு என்னையும் கூப்பிடல. கண்டிப்பா கூப்பிடுறேன். அன்பனியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு பல விஷயம் தெரியும், ஆனா நீ என்ன சொல்ல வர? சொல்லு. சொல்லுல. இல்லல, நம்மளோட அள்ளி பிள்ளைக்கு அவளோட மாமா, அதான் அவங்க அம்மாவோட தம்பியவே கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, யாரோ தமிழ் அண்ணனாமே. அதெல்லாம் இந்த பிள்ளை போட்ட பிளானால. என்னல சொல்ற? ஆமால, நேத்து மாலை போட்டதுக்கு எப்ப கோயிலுக்கு போகணும்னு எங்க அம்மா தேடி குறிச்சிட்டு வர சொன்னிச்சு. அப்ப இந்த பிள்ளை தனியா குளத்துல உட்காந்து பேசிட்டு கிடந்துச்சு. நான் போய் அந்த பிள்ளைகிட்ட பேசினேன். அப்பதான் அந்த பிள்ளை எல்லாம் விஷயமா சொல்லுது. பாக்குறேன், அவங்க அத்தானும் வேற ஒரு பிள்ளைகிட்ட, அதான் பஞ்சாயத்துல நடந்து பிரிச்சு விட்டாயில, அந்த பிள்ளைகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒன்னு சொல்றேன் அன்பினியா, இந்த பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் நம்பவே முடிய மாட்டேங்குதுல. அந்த பொண்ணிய பாரு, ஊர் மக்கள் எல்லாரும் வாய ஆணு பழக்கிற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை வச்சு ஊரைய ஆட்டி படுத்துருச்சுல. இப்ப அடுத்த இந்த அள்ளிப்புள்ள ஒரு பெரிய சம்பவத்தையே பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டும் சொந்தக்கார பிள்ளை தானே, பிறகு அப்படித்தான் இருக்கும். லே, என் சொந்தக்கார பிள்ளைக்கு அதுக்கும் என்னல சம்பந்தம்? பிறகு உன் மதனி ஒரு பெரிய கராத்தே மாஸ்டர், ஆனா வெளியே பார்த்தா பால்வாடி டீச்சர் மாதிரி இருக்கிறாங்க. உங்க அம்மா நம்ம சீனியம்மா சீரியல்ல வர மாமியார் மாதிரி 1000 வள பட்டாசு மாதிரி பட்ட 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 பட்டன்னு வெடிப்பாக. கடைசியில படத்துல வர டம்மி மாமியார் மாதிரி புஷ்னு புஷ்வானம் ஆயிருவாங்க.
எல்லாம் உங்க மதனி பண்ற வேலைதான். பிறகு உன்னோட சித்தி பொண்ணு இந்த பொண்ணி வெறும் பொண்ணு இல்ல, ஃப்ராட் பொண்ணி. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ராடு. என்னானதோ ஏதானதோ ஒன்னும் புரியாமலே அல்லாடுற உன்னால நான் சொல்ல தெரியாமலே அண்ணாந்த நீ தேவையில்ல உன்னை பத்தி பேசுனா அட்டகத்தி கூட வெட்டும் உன்னை சொல்லி வீசுனா அழகாலே நிலம் நீயே என்னை கட்டி வச்சு அடிக்கிறியே என்ன ஓடா ஓடைக்கிறியே காடா கொளுத்திரியே. ஐயா ரொம்ப வலியுது, தொடச்சுக்கோ. தள்ளி புள்ள யாரு? உன் மாமன் பொண்ணு தானே? அது இப்ப அடுத்து ஒரு பெரிய பிளான போட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பங்காரனுக்கு தெரிஞ்சா தலைய சீவி மட்டும் விட மாட்டான். ரப்பர் பேண்ட் போட்டு குடுமி போட்டு விடுவானா? லே, உசுரோட வச்சு கொளுத்தி எரிஞ்சிருவான். அத சொன்னேன். போதுமடா சாமி, குடும்பத்தையே வச்சு நல்ல மானத்தை வாங்கிவிட்ட. மானத்தை வாங்குறதுல என்னெல்லாம் இருக்கு? இதுதானே உன் குடும்ப லட்சணம். கேரு, உங்க அண்ணன் முத்துமொழியும் தான் இருக்கிறாங்க. இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுறாங்க. ஆனா உன் குடும்பத்துல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் ஓவரால் லந்தா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் சூப்பரான ஒரு விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னா, நம்ம ஸ்கூலுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸ்கூலுக்கு மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் ஆன உங்களுக்கும் தான். அதுலயும் யார் யாரெல்லாம் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க எல்லாம் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். மேம், பொன்னி, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா ஆர்வமா கேப்பேன்னு. இரு, என்னன்னு சொல்றேன். வருங்காலத்துல டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற மாணவ மாணவியா நீங்கள், உங்களுக்கான நோட்டீஸ் தான் இது. ஏசிசி நீட் கோச்சிங் சென்டர் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இம்மூணு வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் யாருக்கேனும் டாக்டர் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உங்களுக்கு ஏசிசி நீட் கோச்சிங் சென்டர் மூலமாக நீட் கோச்சிங் கேம்ப் நடத்தப்பட உள்ளது. இந்த கேம்ப் ஒரு மாசம் நடத்தப்படும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? மேம் புரிஞ்சுது. ஆனா அந்த கேம்ப் எங்க நடக்குது? சொல்றேன். இந்த கேம்ப் சென்னையில நடக்குது. சென்னையா? ஆமா, சென்னையில தான் நடக்குது. ஒரு மாசம் உங்களுக்கு சூப்பரா நீட் கோச்சிங் கொடுத்துருவாங்க. ஓரளவுக்கு நீட் எக்ஸாம்னா இப்படிதான் இருக்கும்னு உங்களுக்கே தெரிய வரும். அதுவும் 10th படிக்கிற உங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இது. 11th 12th பயாலஜி எடுத்து டாக்டருக்கு படிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த கோச்சிங் அட்டென்ட் பண்ணுங்க. 10thல நல்ல மார்க் எடுத்து 11th 12thல பயாலஜி குரூப் எடுத்து ஃபியூச்சர்ல மெடிக்கல் தான் படிக்கணும்னு உங்களுக்கே ஆசை வர மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். வீட்ல போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நிதானமா பேசிட்டு முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க. 2 டேஸ்க்குள்ள சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே மேம். புன்னி, இதை நீ கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். உன்னோட பேரை மட்டும் நான் முன்கூட்டியே எழுதிக்கவா? மேம், இது எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இருந்தாலும் என் ஆட்டா குட்டி கிட்ட கேட்கணும். ஒரு மாசம் என்ன பிரிஞ்சு இருந்ததில்ல, அதான் யோசிக்கிறேன். நான் கேட்டுட்டு வந்து சொல்லட்டா? பொன்னி, ஜஸ்ட் ஒரு மாசம் தானே. இது உன்னோட லைஃப் பொன்னி. நீ பெருசாயி டாக்டர் ஆகி உங்க ஆத்தாவை காப்பாத்தணும்ன்றதானே உன்னோட கனவு. அதுக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீ எடுத்து வைக்க போற. இதுக்கு எதுக்கு இவ்ளோ யோசனை? சரி, ஓகே, நான் சொல்றதை சொல்லிட்டேன். அப்புறம் நீ தான் டிசைட் பண்ணணும். வீட்ல போய் உங்க ஆத்தா கிட்ட கேட்டுட்டு இன்னும் 2 டேஸ்க்குள்ளே சொல்லிடு. என்ன? புரியுது மேம். ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே. சரி, எல்லாரும் 2 டேஸ்க்குள்ள சொல்லிடுங்க. ஓகே? இங்க பாருங்க, சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். நீங்க கத்துறது ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் கேக்குது. 2 நிமிஷத்துல பெல் அடிக்க போறாங்க. 2 நிமிஷம் அமைதியா இருக்க முடியாதா? எல்லாரும் சைலண்டா இருக்கணும். ஓகே? பொன்னி, என்ன பினியா? நீ சென்னைக்கு வரதானே? என்ன வரதானேன்னு கேக்குறவன், அப்ப நீ போறியா? நீ வந்தனா நானும் கண்டிப்பா போவேன். என்னது? இல்ல பொம்பளை புள்ள தனியா போறியே, அதான் துணைக்கு வரலாமேன்னு. வேற ஒண்ணும் இல்ல. தெரியல, எங்க ஆட்டா கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் உங்க அப்பா கிட்டயும் கேட்கணும். 2 பேரும் போச்சனாகனா நான் போவேன். பிறகு சென்னை வரையா ஆதியனா எல்லார்கிட்டயும் கேட்கணும். எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்கனா போய் சேர்ந்துக்க வேண்டியதான். ஹே, அப்ப எங்க அப்பா கிட்ட கேட்க எங்க வீட்டுக்கு வருவியா? ஆமா பினியா, சாயங்காலம் வருவேன். பொன்னி, ஒருவேளை உங்க ஆட்டாவும் பர்மிஷன் கொடுத்துருச்சுன்னா நீ ஜாலியா சென்னைக்கு போவீல. ஆனா நீ இல்லாம ஒரு மாசம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல பொன்னி. எனக்கு கிளாஸ்ல ரொம்ப போர் அடிக்கும். ஏய், அப்ப நீயும் வா. நீயும் வா. நான் எதுக்கிட்டி வரணும்? நான் தான் டாக்டருக்கே படிக்கலையே. என்னப்ப சென்னைக்கு போய் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணோனே நீ டாக்டர் ஆயிட முடியுமா? சும்மா தானே, நீட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. வால, போயிட்டு வரலாம். ஏண்டி, ஏதாவது நியாயமா பேசுடி. நீ டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற, ஒரு ஆர்வத்தோட நீட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போற. எங்க வீட்ல போற வேகத்தை பார்த்தா நான் முன்ன 11ஆவதே படிப்பனான்னு தெரியல. அல்லி, நம்மளும் எவ்வளவு நாளைக்கு அந்த ஊருக்குள்ளேயே சுத்துறது? இந்த ஊரை விட்டு வெளியே போய் வேற ஊரை சுத்தி பாக்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் எடுத்துக்கலாம் அல்லி. பள்ளிக்கூடத்துல இருந்து அனுப்புறாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு வா. சும்மா போயிட்டு வரலாம், ஜாலியா இருக்கும் அல்லி. எனக்கும் நீ இல்லனா ஒரு மாதிரி இருக்கும். தனியா வர போறதுக்கு கஷ்டமா இருக்கும். லே,
என்னல என்னைய திரும்பி பாக்குறவன் யாரு? வேணா, நீ என்னத்துக்கு பாக்குறேன்னு எனக்கு புரியுது. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் போய் என் வீட்டுல சொன்னா எங்க அம்மா விளக்க மாட்டாலேயே என்ன பிய அடிக்கும். லே பாக்காதல, சத்தியமா நான் வரமாட்டேன்ல. நீ என்ன கூப்பிடறதுக்கு தான் என்னை திரும்பி பாக்குறேன்னு எனக்கு தெரியுது. பொண்ணை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுது, பொண்ணி போகுது. பொண்ணை எப்படியாவது கட்டிக்கணும்னு ஆசைப்படுற, அதனால பொண்ணிக்காக நீ போற. அள்ளி பொண்ணி கூட இருந்தா பொண்ணுக்கு துணையா இருக்குமேனு பொண்ணை அள்ளிய கூட்டிட்டு போகுது. இதுக்கிடையில நான் எதுக்குள்ள வரணும்? நீ வரணும் மச்சான், ஏன்னா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஏய், நீ போயிட்டு வாடி, நான் வரல. எங்க வீட்லயும் விட மாட்டாடி. அள்ளி, நீ வந்துதான் ஆகணும். ஐயோ பொன்னி, ஏய் நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? நீ சொன்ன அந்த கடல்ல கூட போய் விழுவேன் பொன்னி. ஆனா ஆனா இல்ல ஆவனா இல்ல, நீ கண்டிப்பா வரணும். ஏன்னா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்.